ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 162 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே அட்டாப்சி ரூம்ல காட்டுவாங்க. காக்கிடோ ஃபர்ஸ்ட் சிக்குஷோடோவை பார்த்துட்டு அந்த ராட்ஸ் எல்லாம் எடுத்து கையில வச்சுட்டு நிப்பான். ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி சூமி இனுசுகா குரோமாருவோட சேர்ந்து அட்டாக் வைப்பாங்க. ஃபேங் ஓவர் ஃபேங். காக்கிடோ அந்த சடலத்தை ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிக்குவான். சூமி நார்மலா நின்று பார்க்கும்போது கீபா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் மேல இருக்கான்னு சொல்லுவான். எனக்கு தெரியும்ட்டு பார்க்கும்போது குரோமாரு அந்த சடலத்தை ஷீல்டா யூஸ் பண்ணிருக்காங்க விஷயத்த சொல்லும். ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். கிடைச்ச இன்டெல் படி பார்த்தா பிசிக்கல் அட்டாக்ஸ் தான் இவனோட வீக்னஸ்னு சொல்லவும் கீபா சிரிச்சுட்டு நமக்கு இன்னுமே பெட்டரான அப்பனன் கொடுத்துருக்கலாம் இனுசுகா கிளானுக்காக, இவனை ஒரே அடியில காலி பண்ணலாம்னு சொல்லவும் சூமி பொறுமையாரு ஜிராயாவை காலி பண்ண 6 பாயிண்ட்ஸ்ல இவனும் ஒருத்தன் கவனமா செயல்படணும் தைரியத்தோட. பப்பீஸை பாதுகாக்க போன ஹானாவோட இடத்த ஃபில் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்பாங்க. கண்டிப்பான்பாங்க கீபா. இதுக்கப்புறமா ஷீனோ அவனோட அப்பா அப்புறம் அவன் கிளான்லயே இன்னொரு மெம்பரான மூட்டாவை காட்டுவாங்க. கோனானுக்கு அகைன்ஸ்டா நிப்பாங்க. ஷீபி நம்ம ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்ண போறோம் பாரு. ஷீனோ சரின்பாம். இதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல இருக்க டீ ஹவுஸ்ல காட்டுவாங்க. 10 எனக்கு பசிக்குது, மிஷனுக்கு போயிட்டு வந்தால டயர்டா தானே இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு கேப்பா. காய் வானத்தை பார்த்துட்டு இருக்கத நோட் பண்ணிட்டு லீ என்னாச்சு சென்சேன்னு கேப்பான். வில்லேஜ் இருக்க டைரக்ஷன்ல இருந்து ஏகப்பட்ட பறவை கூட்டம் இந்த பக்கமா பறந்து வருது, அதை நோட் பண்ணியா? பார்க்க போனா தப்பிச்சு ஓடுற மாதிரி தெரியுதுன்னு பாரு. நெஜி எனக்கும் அப்படிதான் தோணுது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட் ஃபீலிங் தான் இருக்கு, சீக்கிரம் கிராமத்துக்கு போலான்பா. காய் லீ நெஜி 3 பேரும் கிளம்பிடுவாங்க. 10 கடுப்பாவா. இதுக்கப்புறமா ஹொகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. பெயின் சுனாடே இருக்க இடத்துக்கே வந்துருவான். ஆன்பு பெயினை பார்த்துட்டு மூக்குல 6 இடத்துல குத்தப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கதிரையும் 6 ஸ்டெட்ஸ் இருக்கு, இது அவனே தான் பார்த்துட்டு இருக்கும் போது சுனாடே இந்த நீயான்ட்டு பார்க்கும்போது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லேடி சுனாடே, லெஜெண்டரி சன்னின்ல மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும் தானே, உங்களோட கொஞ்ச நேரம் பேச விரும்புறேன்பா பெயின். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெயிண்ட் டு த வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அட்டாப்சி ரூம்ல காட்டுவாங்க. சூமி கீபா கிட்ட அந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணுவாங்க. கீபா நல்ல ஐடியான்ட்டு டைனமிக் மார்க்கிங் பண்ணுவான். காக்கிடோ சூமி வைக்கிற அட்டாக்ஸ்ல இருந்துமே எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். கீபா இந்த இடத்த பார்க்கும்போது கட்சுயோ இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அட்டாப்சி ரூம்ல அடிப்பட்டு கிடக்கிறவங்கள நான் பாத்துக்கிறேன் சரின்ட்டு கீபா கிளம்பிடுவான். அக்கமாருவோட மார்க் இருக்க வரைக்கும் உன்னால தப்பிச்சு ஓட முடியாதான்னு திங்க் பண்ணுவான். ஷீனோ சைட் காட்டுவாங்க. இது ஒன்றும் பெயின் இல்லைங்கவும், ஏன்னா அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவனை பத்தி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கு. ஷீபி அலர்ட்டா இருங்கன்னு பாரு, நான் கார்ட் டவுன் பண்ண போறதா இல்லைன்பா ஷீனோ. இன்செக்ட்ஸ் மேல இருந்து அட்டாக் வைக்கவும் கோனான் அவளோட பேப்பர் க்ளோன்ஸ் யூஸ் பண்ணுவா. ஷீனோ எத்தனை க்ளோன்ஸ் வந்தா என்ன, எல்லாத்தையும் நம்ம இன்செக்ட்ஸே முழுங்கிரும்பா. ஷீபி கருகிற ஸ்மெல் வரவும் அந்த வாசனை ஷீனோ தள்ளி போன் பாரு, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவாங்க எல்லாரும். ஷீனோ மனசுக்குள்ள பேப்பர் க்ளோன்ஸ் பேப்பர் பாம்ஸோட அட்டாக் பண்ணுதுன்னு திங்க் பண்ணுவான். அப்ப பக்கத்தால வந்த க்ளோன் வெடிக்கும், எஸ்கேப் ஆயிருவான். கோனானை பார்த்துட்டு ரியல் ஒன் வாட்டரால சேச்சுரேட் ஆகப்பட்டிருக்குன்பா, அவளோட வீக்னஸவே அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டான் பாரு ஷீபி. ஹொகாகே ஆபீஸோட டாப் ரூஃப்ல காட்டுவாங்க. சுனாடே பெயினை பார்த்துட்டு இரு நீ அந்த பையன் தானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு யாகிக்கோவை திங்க் பண்ணுவாங்க. ஓ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பான். ஆன்புவை சேர்ந்தவங்க இவனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் தெரியும்பாங்க. யார் இவன் கேட்கவும் ஆர்டரை ரீஸ்டோர் பண்ண வந்த கடவுள் அப்படின்பான் பெயின். ஆன்புவை சேர்ந்தவன் இவன் சரியான மனநிலையில இல்லைன்பான். பெயின் நருட்டோ உசுமாக்கி அந்த 9 டெயில்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்பான். சுனாடே யாருக்கு தெரியும்பாங்க. ஜின்சுரிக்கிக்கான வேட்டை முடிஞ்சது, ஷினோபி வில்லேஜஸோட பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான ஈக்குவலைசர்ஸா டெய்ல்டு பீஸ்ட்ஸ் இருக்க போறது இல்ல, இன்னுமே 9 டெயில்ஸை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது அர்த்தம் இல்லாததுன்னு பெயின். அப்படின்னா உன்னோட டார்கெட் நருட்டோ இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னாடே வார் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது, போருக்கான விதைகள் எல்லா பக்கமும் இருக்கு, வெடிக்க தயாரா இருக்கு, அப்புறம் நாங்க போர்களை கட்டுப்படுத்துவோம், நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சா உங்களுக்கு உதவ நாங்க தயங்க மாட்டோம். இந்த கிராமத்தோட நிலைமையை பார்க்கும் போது எங்கனால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பெயின் சொல்லவும் பைக்காகவேயும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, எங்க முன்னோர்களால கொண்டு வரப்பட்ட பராமரிக்கப்பட்ட அமைதியை அழிக்க பாக்குற டெரரிஸ்ட் நீங்க, அதனால உன் பேச்சுக்கு நான் செவிசாய்க்க மாட்டேன்பாங்க. பெயின் செம்ம கடுப்பாயிட்டு சக்கராவை ரிலீஸ் பண்ணுவான். செம்ம இன்டென்ஸா இருக்கும். ஆன்புவை சேர்ந்தவங்களே என்ன இவ்ளோ சக்கராவா, இதுதான் ரெனேகானோட பவரா, இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லையன்ட்டு ஷாக் ஆவாங்க. உங்க அமைதி தான் எங்க மேல வன்முறையை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பெயின் சொல்லவும் பாஸ்ட் லீஃப் வில்லேஜ் செஞ்ச எல்லாமே நான் சரின்னு சொல்ல, ஆனா இப்போ நீ செஞ்சது மன்னிக்க முடியாததுன்பாங்க. சுனாடே பேசுறப்ப பார்த்து பேசு, இது கடவுளோட லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு பெயின் சொல்லிட்டு நருட்டோ எங்கேன்னு கேட்பான். எங்களோட மொத்த சக்தியையும் போட்டுனாவது உன்னை தோக்கடிப்போம், சொல்றக்கு அவ்வளவுதான். இரு இன்னொரு விஷயம், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ விரும்பினது என்னவோ அது உனக்கு கிடைக்காதுன்பாங்க. சுனாடே நருட்டோவை பாதுகாக்க ஹிடன் லீஃப் சேர்ந்தவங்க திங்க் பண்ணீங்கன்னா அப்படின்னு
அப்படின்னு பெயின் சொல்ல வரும்போது தப்பு, நருட்டோ ஸ்ட்ராங் ஆனவன்பாங்க சுனாடே. இதுக்கப்புறமா ஹிடன் லீஃபோட சைஃபர் டிவிஷன்ல காட்டுவாங்க. ஷீஜுனே இனோயிச்சி கிட்ட மொத்தம் 6 பெயின் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜுட்சு மட்டும் தான் பண்றான். இதுக்கு முன்னாடி வந்த அந்த லேடி சமனிங் ஜுட்சு பண்றா. அது கருத்தம் லார்ட் ஜிராயாவால கொல்லப்பட்ட பெயின் வேற உடம்புல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லவும் மிஸ்டேக்கே இல்ல. ஹிடன் ரைனோட டவருக்கு பணமா டிரான்ஸ்போர்ட் பண்ணது அந்த லேடியே தான் பாரு இனோயிச்சி. அப்ப அந்த லேடியோட சடலத்துல இது எங்கேயாவது குத்தி இருந்து பாத்தீங்களான்னு சொல்லி கேப்பா ஷீஜுனே. இனோயிச்சி இல்லைன்னு சொல்லவும் அப்படின்னா லார்ட் ஃபுகாசாக்கு சொன்னது உண்மைதான்ங்கிறது ப்ரூவ் ஆகுது. பெயினால இறந்தவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுது. அதுன்னு மட்டும் இல்லாம அவன் விரும்புறப்பெல்லாம் உடம்ப மாத்திக்கிட்டு இந்த பிளாக் சக்கரா ரிசீவர்ஸை இம்ப்ளான்ட் பண்ணி கட்டுப்படுத்துறான் அப்படின்னு சீசனே சொல்லும் போது ஈனோ அப்படின்னா அந்த 6 பெயின்ஸுமே அப்படின்னு கேள்வி கேட்க வரும்போதே பாசிபிள் என்னன்னா அவங்க எல்லாருமே ஆக்சுவல் டெட் பாடிஸ். அவங்க கிட்ட ரிசீவர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா டிரான்ஸ்மிட்டர்ஸும் இருக்கணும் அப்படின்னு சீசனே சொல்லவும் சக்கரா சிக்னல்ஸ் அனுப்பி அவங்கள ஒருத்த நிழல்கள்ல இருந்து மேனிபுலேட் பண்றான் அப்படின்னு ஈனோயிச்சி சொல்லவும் ஆமான்பாங்க சீசனே. லார்ட் ஜெராயா விட்டுட்டு போன கோடுமே ரியல் ஒன் அவங்கள இல்லைன்னு தான் இருக்கு. ஒருவேளை அதுக்கான அர்த்தம் இந்த 6 பெயின்ஸுமே ரியல் பெயின் கிடையாது அப்படின்னு சீஜுனே சொல்லவும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இன்னும் சில இருக்காங்களான்னு சொல்லி கேப்பா ஈனோ. சீஜுனே அதே தான்ட்டு மனசுக்குள்ள அதுக்கான பாசிபிலிட்டியை நான் எதிர்பார்த்தேன். ஆனா வர்ஸ்ட் கேஸ் சினேரியோல ஆனா அது உண்மையா இருக்க கூடாதுன்னு திங்க் பண்ணுவாங்க. ஆன்புவை சேர்ந்த ஷினோபி இவ்வளவு கன்சிடரபிளான சக்கராவை பொசஸ் பண்ணிருக்கவன் இத்தனை உடம்ப தூரத்துல ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு ஷாக்ல கேட்பாரு. இது எங்க யாமனாகா கிளானோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு மாதிரியே தான் இருக்கு. ஆனா நார்மலாவே ஒரு பர்சனை தான் சக்கராவால மேனிபுலேட் பண்ண முடியும். ஆனா 6 பெயின்ஸ் இருக்காங்க. அதுக்கான அர்த்தம் 6 பேர் மறைஞ்சிருக்காங்களா என்னன்னு சொல்லி ஈனோயிச்சி கேட்கவும் ஷீஜுனே தெரியலின்பாங்க. ஏதோ ஒரு வகையில இது மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுவா இருந்தா கண்டிப்பா சக்கராவை டிரான்ஸ்மிட் பண்ண அவன் பக்கத்தால இருந்தாகணும். ஆனா இதுவே தூரத்துல இருந்தா அது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு ஈனோ சொல்லவும் லீஃப் வில்லேஜை சுத்தி தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். இதை பத்தி லேடி சொன்னாடே கிட்ட உடனே சொல்லணும். ஒளிஞ்சிருக்கணும் தேடுறக்கான வேலைகளை பார்க்கணும்பாங்க. நீங்கண்டோ வந்திருப்பான். ஆன்பு சேர்ந்த ஷினோபி இவன் எப்படி பார்க்காம போனோம்னு கத்துவாரு. அந்த இடத்துல வெடிக்கவும் ஆன்பு பிளாக் காப் ஈனோ ஈனோயிச்சி 3 பேர் அந்த ஸ்மோக்கை விட்டு வெளியே வந்துருவாங்க. நீங்கண்டோ நகராதீங்க நகர்ந்து அந்த லேடி செத்துருவான்பா. ஈனோயிச்சி கடுப்பாவாரு. நீங்கண்டோ ஷீஜுனேவோட தலையில கை வச்சிருப்பான். மவுன் வியோபோக்குவான்பா. இதை பார்த்த ஈனோயிச்சிக்கு அள்ளு விட்டுரும். ஈனோ அது எங்க அப்பாவோட ஜுட்சு. ஆனா எந்த டிவைஸுமே இல்லாம செகண்ட்ஸ்ல எப்படி அவங்க மைண்ட்குள்ள சர்ச் பண்றான்ட்டு ஷாக் ஆவா ஈனோ. இந்த ஒரு விஷயம் டென்டோ பெயினுக்கு தெரியவும் பார்க்க போனா நருட்டோ இங்க இல்ல போல மவுன் மியோபோக்குவா அப்படின்னு பெயின் சொல்லவும் சுனாடே ஷாக் ஆவாங்க. சிக்குஷோடோட சமனிங்ஸ் வெறித்தனமா வேட்டையாடிட்டு இருக்கதை காட்டுவாங்க. டக்குன்னு எல்லாமுமே டிசப்பியர் ஆகும். இபிகி அண்ட் டீம் ரிட்ரீட் பண்றாங்களா என்னன்னு ஷாக் ஆவாங்க. இபிகி என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்பாரு. டென்டோ பெயினை காட்டுவாங்க. மவுண்ட் மியோபோக்கு அது ஹிடன் வில்லேஜ் ஆஃப் த டோட்ஸ். அப்படின்னா இங்க நேரத்தை செலவு பண்றது வேஸ்ட்னு பெயின் சொல்லவும் ஆனா எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்பாங்க. சுனாடே கடுப்பாவாங்க. ரைட் சைட்ல கேன்பு இப்போ அவங்கள போக விட்டுறலாம். அந்த நேரத்துல கிராமத்தை பலப்படுத்திக்கலான்பா. சுனாடே கடுப்பாவாங்க. பெயின் கடைசியா ஒரே ஒரு கேள்வின்னு கேட்பான். சுனாடே என்னன்னு பார்க்கவும் உங்க கால்கள்ல இருக்க சக்கரா ஏன் ஜுட்சுவை கவுண்டர் பண்ணவா? பார்க்க போனா என்னோட எபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதீத சக்திக்கு முன்னால எல்லாம் அர்த்தம் இல்லாதது. காலங்காலமா நீங்க கிரேட் நேஷன்ஸ் அதை தானே ப்ரூவ் பண்றீங்க. இந்த உலகத்தோட லீடிங் ரோல்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. மரணத்தை உங்க எண்ணத்துல இருந்து தள்ளிட்டீங்க. அமைதியால நிம்மதி அடைஞ்சு அதிலேயே மூழ்கிட்டீங்க. நீங்க கொன்னா நீங்களும் கொல்லப்படுவீங்க. இந்த விளைவுக்கான காரணம் வெறுப்பு தான் அப்படின்னு பெயின் பேசிட்டு இருக்கும் போது சுனாடே தேவையில்லாததை பேசாதீன்பாங்க. பேட்டில்னாலே 2 பக்கமுமே மரணம் காயம் வலின்னு இருக்கும் அப்படின்னு பெயின் சொல்லிட்டு இருக்கும் போது கிரேட் நேஷன்ஸ் ஆனா எங்களுக்கான பெயினையும் ஷேர் பண்ணோம். எக்ஸ்கியூஸ் சொல்றதை நிறுத்து. நீ செஞ்சதை நியாயப்படுத்தாதீன்பாங்க சுனாடே. அடப்பாவத்தன்ட்டு வலிய உணருன்பா. நீங்கண்டோ சீஜனேவோட சோல் எடுத்திருப்பான். ஈனோ பயப்படுவா. வலிய சிந்திச்சுக்க வலியை ஏத்துக்க வலியை தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு பெயின் அப்படியே மேல போவான். சுனாடே அதை பார்த்துட்டு பெயின் வெயிட் பண்ணு திரும்ப வான்பாங்க. வலிய உணரு வலியை ஏத்துக்க வலியை தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு பெயின் மேல போவான். அவன் இன்னும் ஏதாவது பிளான் பண்றானா என்னன்ட்டு கடுப்பாவாங்க சுனாடே. வலியை பத்தி தெரிய அதை எவனுக்கும் உண்மையான அமைதியை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு பெயின் சொல்லவும் அடுத்த சீன் ஜம்ப் ஆகும். மவுண்ட் மியோபோக்குள்ள காட்டுவாங்க. நருட்டோ அண்ட் ஃபுகாசாக்கு ட்ரைனிங்ல இருக்கும் போது காமட்டாமா கெட்ட செய்தின்னு சொல்லி கூப்பிடும். என்னன்னு ஃபுகாசாக்கு கேட்கவும் கோசுகே நம்ம மெசஞ்சரை கொன்னுட்டாங்கன்னும். என்ன ஆச்சுன்னு ஃபுகாசாக்கு கேட்கவும் அவர் பேரு ரெஜிஸ்டர்ல இருந்து காணாம போயிருச்சுங்கும். இது தப்பா இருக்கு. லீஃப்ல ஏதாவது நடந்திருக்குமான்னு ஃபுகாசாக்கு சொல்லும் போது நருட்டோ கடுப்பாவான். நருட்டோ பாய் எனக்கு பேட் ஃபீலிங்கா இருக்குன்னு ஃபுகாசாக்கு சொல்லவும் கிராமத்தை அக்கட்சுகி தாக்குறாங்களா என்னன்னு கேட்பான் நருட்டோ. ஃபுகாசாக்கு அதிர்ஷ்டவசமா சாப்பாட்டுக்கு தேவையானதை கேதர் பண்ண லீஃப் வில்லேஜுக்கு பக்கத்தால தான் கிராமத்தை பாதுகாக்க ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் அவனால சமன் பண்ண முடியும். நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். ரெடியாகு சீக்கிரம் போகணும் பாரு ஃபுகாசாக்கு. நருட்டோ சரின்பா. லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. சக்குரா போராடுவா. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருன்னு திங்க் பண்ணுவா. ஷீஜுனேவை காட்டுவாங்க. நீங்கண்டோ சோல் எடுக்கவும் ஷீஜுனே அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஈனோ பக்கத்தால போவா. கீபா காக்கிடோ அட்டாக் பண்ண போவான்ல அப்படியே மறைஞ்சிரும். பார்த்தா சிக்குஷோடோ வில்லேஜ் அவுட் சைட் போயிட்டு சமன் பண்ணிருக்கோம். கோனான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஏன்னு சொல்லி கேட்கவும் நான் அந்த ஜுட்சுவை பண்ண போறேன்பா பெயின். இதுக்கப்புறமா ஷீனோ கிட்ட காட்டுவாங்க. பார்க்க போனா ரிட்ரீட் ஆயிட்டாங்க போலன்பா. ஆனா ஏன் இது கொஞ்சம் தப்பா இருக்குன்னு பாரு ஷீபி. ஈனோ லேடி ஷீஜுனேன்ட்டு வருத்தப்படுவா. கீபா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சுத்தி வர அவங்க ஸ்மெல் இல்ல அவங்க கிளம்பிட்டாங்கன்பா. என் பவரை பார்த்து தான் பயந்து ஓடி இருப்பாங்கன்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க சூமி. கீபா லைட்டா காண்டாவான். ஹொக்காகே ஆபீஸோட ரூஃப் டாப்ல காட்டுவாங்க. சுனாடே இதுக்கான அர்த்தம் என்னன்ட்டு மேல பார்த்துட்டு இருக்கும்போது ஹேன்புவை சேர்ந்தவங்க நம்பருக்கு கஷ்டமா
விஷயமா இருந்தாலும் அவங்க ரிட்ரீட் ஆயிட்டாங்கன்பாங்க. சுனாடே மேல பார்த்துட்டு பெயின்பாங்க. இதுக்கு முன்னாடியே பெயின் சொல்லியிருப்பான் இல்லையா, பலினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு உண்மையான அமைதியை பத்தின புரிதல் இருக்க போறது இல்லைன்னு. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் வேற எதையோ செய்யற நோக்கத்துல இருக்கான்பாங்க சுனாடே. ஆனா என்னன்னு பக்கத்துல இருக்கவங்க கேட்கவும் எனக்கு தெரியல, ஆனா அது பெருசா இருக்க போதுன்பாங்க. மவுண்ட் மியோபோ கூட காட்டுவாங்க காமாடன் கிட்ட ஃபுகசாக்கு எப்படியாவது மா கிட்ட அந்த மெசேஜை சேர்த்துருன்பாரு. லீஃப்ல காட்டுவாங்க சுனாடே கட்சுயி கிட்ட எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுன்பாங்க. சுனாடே முன்னாடி போகவும் ஆன்பு லேடி சுனாடேன்ட்டு பின்னாடியே போவாங்க. ஏதோ மோசமா நடக்க போகுது நருட்டோ எங்கேன்னு திங்க் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உடனே இதை சொல்லி ஆகணும்ட்டு காமாடன் வேகமா போகும். சீமா அது என்ன கிராமத்துல இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. காமாடன் சீமாவை கண்டுபிடிச்சிட்டு டெலபோர்ட்டிங் பூல் மூலமா இவ்வளவு தூரம் லார்ட் ஃபுகசாக்குவோட மெசேஜ் சொல்ல வந்தேன்னு சொல்லுவோம். சீமா என்ன அவங்களை சமன் பண்ணுமா இங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பெயினை காட்டுவாங்க. நமக்கே கூஸ் பம்ஸ் ஆகும். பெயின் என்னதான் பண்றதா இருக்குன்னு சொல்லிட்டு சுனாடே வேகமா போவாங்க. கோனான் பெயின் கிட்ட இல்ல நீ இதை பண்ணக்கூடாது, இது உன் வாழ்நாள குறைச்சிரும்பா. 4 பெயினோட பாடியுமே அப்படியே கீழே விழுந்துரும். அந்த ஆரோட சக்தியும் இதை நிஜமாவே பண்ண போறேன் ஆகட்டும்பா. இதுக்கப்புறம் பெயினை காட்டுவாங்க. நான் யாகிக்கோவோட வழியை மறக்க போறதா இல்ல, இந்த உலகத்துக்கு வழினா என்னன்னு தெரியட்டும் அப்படின்னு பெயின் சொல்லும் போது பயங்கரமா ஒளி வீசும். சைமல்டேனியஸா ஷீமாவும் சமனிங் ஜுட்சுவோ பண்ணிருப்பாங்க. பெயின் ஆல்மைட்டி புஷ் பண்ணுவான். Almighty push. கட்சியுக்குள்ள இருந்து சக்குரா வெளியே வருவா. லீஃப் வில்லேஜ் மொத்தமா நாசமாயிருக்கும். இதை பார்த்த சக்குராக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன நடக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. நருட்டோ சீக்கிரமானு கத்துவா. தலைவன் சேஜ் மோட்ல என்ட்ரி கொடுப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடன்ல எக்ஸ்ப்ளோஷன் சேஜ் மோட் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.